மகிழ்ச்சியோடு குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி இங்கு வந்தோம். இது 2000 வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்வை நாம் நினைவு கூறுகின்றோம். யூதருடைய சமய வாழ்விலே நிறைய திருவிழாக்கள் உண்டு. அவைகளுள் முக்கியமானது பாஸ்கா விழா. இந்த பாஸ்கா விழாவிலே அவர்கள் ஊர்வலமாக எங்கும் செல்வதில்லை. குருத்தோலையிலே ஏந்தி அவர்கள் பவனியாக செல்வதில்லை. ஆனால் இன்னொரு விழா இருக்கிறது, கூடார திருவிழா என்று சொல்லுவார்கள். அந்த கூடார திருவிழா அன்றுதான் இப்படி யூத மக்கள் குருத்தோலையிலே ஏந்தி தந்தையாகிய கடவுளை யாவையை புகழ்ந்து பாடிக்கொண்டு ஒவ்வொரு வருடம் ஒரு குறிப்பிட்ட நாளில் செல்வார்கள். அந்த கூடார திருவிழாவில் நடைபெற வேண்டியதை ஏன் பாஸ்கா விழாவின் பொழுது இயேசு நடக்க அனுமதிக்கிறார்? அந்த கூடார திருவிழாவிற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 167 ஆண்டுகளுக்கு முன்னர் செலூசிய பேரரசு என்ற ஒரு பேரரசு இருந்தது. சிரியா, எகிப்து போன்ற நாடுகளை உள்ளடக்கியது. இந்த பேரரசிற்கு அந்தியோகுஸ் எபிஃபானோஸ் என்ற மன்னன், 4ஆம் எபிஃபானோஸ், அவன் ஆட்சி புரிந்தான். அவனுக்கு தனது கிரேக்க கலாச்சாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது, மொழியின் மீது அதிக பற்றுதல். ஆகவே அவன் இந்த அவருடைய கிரேக்க கலாச்சாரத்தை, கிரேக்க மொழியை, பண்பாட்டை மற்ற மக்கள் அனைவர் மீதும் திணித்தான். இந்த இஸ்ராயல் மக்கள் மீதும் திணித்தான். எவ்வளவு தூரத்திற்கு என்றால், அவர் எருசலேமிற்கு வந்து அந்த ஆலயம், அவர்கள் புனிதமாக வழிபடுகின்ற ஆலயம், அதுதான் அவர்களுக்கு உயிர். அதற்கு ஒன்று நேர்ந்து விட்டால் யூதர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை அவன் அசிங்கப்படுத்தி அந்த ஆலயத்தினுடைய புனிதத்தை கெடுத்து விடுகிறான். என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய கிரேக்க தெய்வங்களுள் ஒன்றான சேயுஸ் என்ற ஒரு தெய்வத்தை அங்கே வைத்து மக்களை வழிபட சொல்லுகிறான். அது இஸ்ரேல் மக்களுக்கு பிடித்தமானது அல்ல. கடவுளுக்கு எதிராக வேறு யாரையும் வழிபட மாட்டார்கள். ஆனால் அவர்களை அப்படி செய்ய சொல்லுகிறான். மக்கள் மனம் புழுங்கி போயிருக்கிறார்கள். என்ன செய்வது? இப்படிப்பட்ட ஒரு படையெடுப்பு நம் மீது, கலாச்சார பண்பாட்டு படையெடுப்பு, மொழி படையெடுப்பு. இன்றும் உலகில் சில வல்லாதிக்க நாடுகள் தங்களுடைய கலாச்சாரத்தை, மொழியை மற்றவர் மீது திணிப்பதை பார்க்கிறோம். நமது நாட்டிலேயே கூட நமது பண்பாட்டின் மீது, மொழியின் மீது படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்று இஸ்ராயல் மக்கள் அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். மக்கேபேர்கள் என்று சொல்லுகிறோமே, அதில் முக்கியமானவர் மத்தத்தியாஸ் என்பவர். அவர்தான் முதலில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அங்கே எப்பொழுது எல்லா சமூகங்களிலும் இருப்பது போல ஒரு சில யூதர்களே அந்த கிரேக்க மன்னனுக்கு ஜால்ரா போட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி ஒருவன் அதை நியாயப்படுத்தி கொண்டிருந்த சமயத்தில் அவனை இவர் கொன்று போடுகிறார். கலவரம் வெடிக்கிறது. 3 ஆண்டுகள் இந்த கலவரம் நடைபெறுகிறது. கடைசியில் 1164ஆம் ஆண்டு இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இந்த ஆலயம் விடுவிக்கப்படுகிறது அந்த எகிப்தியருடைய கையிலிருந்து. ஆலயத்தை மீண்டும் புதுப்பிக்கிறார்கள். அங்கே மீண்டும் தோரா நூலை வைக்கிறார்கள். பலிபீடத்தை எழுப்புகிறார்கள், அலங்கரிக்கிறார்கள். ஆலயம் மீண்டும் இறைவனுக்கு நேர்ந்தளிக்கப்படுகிறது. அந்த நாளில்தான் இந்த இஸ்ராயல் மக்கள் அனைவரும் மீண்டும் ஆலயத்தை நோக்கி பவனியாக இறைவனை போர்ந்து கொண்டு ஓசானா என்று
பாடிக்கொண்டு குருத்தொலை ஏந்தி கொண்டு சென்றார்கள். அந்த நாளில் ஒவ்வொரு வருடமும் இதை யூதர்கள் செய்கிறார்கள். நாம் இன்று அதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இந்த விழாவிற்கும் என்ன தொடர்பு? அதிலே அவர்கள் ஆலயத்தை பாதுகாத்தார்கள். இங்கே நமக்கு ஆலயம் என்பது இயேசு கடவுள், அவர்தான் ஆலயம். ஏன்னா அவர்தான் இறைவன், இறைவன் தான் நமக்கு ஆலயம். யூத மக்களுக்கு எருசலேமில் உள்ளது ஆலயம், நமக்கு இயேசு ஆலயம். அந்த ஆலயத்திலே பலிபீடம் ஒன்று இருந்தது. அந்த பலிபீடம் யார்? இதுதான் பலிபீடம். பலி கொடுக்கிறவர் யார்? அன்று ஆலயத்திலே தலைமை குருக்கள் பலியிடுவார்கள். இங்கு பலி கொடுக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து பலி கொடுக்கிறார். அப்ப ஆடுகளை பலி கொடுப்பாங்க. அந்த பாஸ்கா விழாவில் கூட கிட்டத்தட்ட 25,000 ஆடுகளை பலியிடுவார்கள். அந்த ஆடுகளை பலியிட கொண்டு வருகிற மக்கள், காணிக்கையாக கொண்டு வருகிற மக்கள் தங்களுடைய ஆடு நல்ல ஆடாக இருக்கிறதா என்று பார்த்துதான் பலியிடப்பட வேண்டும். குறையுள்ள ஆடுகளை பலியிட முடியாது. ஆகவே அங்கிருக்கிற தலைமை குருடன் வந்து கொண்டு வந்த ஆட்டை காட்டி அவர் பரிசோதித்து பார்ப்பார். டாக்டரை போல பார்த்துட்டு இந்த ஆடு நல்ல ஆடா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான் போய் பலி கொடுக்க முடியும். ஆனால் இங்கு பலி கொடுக்கிறவர் இயேசு, பலியிடப்படுவது யார்? அதுவும் இயேசு தான். தன்னையே பலி கொடுக்கிறார், தன்னையே ஒப்பு கொடுக்கிறார் சிலுவையில். ஆகவே ஆலயமாக இருக்கிற, ஆலயத்தில் பீடமாக இருக்கிற, தலைமை குருவாக இருக்கிற, தன்னையே ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் இன்னும் நாம் நினைவு கூறுகிறோம். இயேசுடைய வாழ்வை பார்த்தீர்கள் என்றால் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். முரண்பாடுகள் தொகுப்பு என்று கூட இயேசுவை சொல்லலாம். ஏன் கடவுள் ஏன் மனுஷனாகணும்? கடவுள் மனிதனாக முடியுமா? ஆனால் அதை பார்க்கிறோம் இயேசுவில்லை. கடவுள் அரசர். அவர் எதில் செல்ல வேண்டும்? பெரிய தேரிலே செல்ல வேண்டும், குதிரையின் மேல் செல்ல வேண்டும், கழுதையின் மேல் செல்லுகிறார். அரசனுக்கு பலர் பணிவிடை புரிய வேண்டும். ஆனால் அவர் ஊழியனாக இருக்கிறார், துன்புறும் ஊழியனாக இருக்கிறார். அவர் புதுமை செய்து தன்னை காப்பாற்றி இருந்திருக்க முடியும். என் நற்செய்தியில் பார்த்தோமே, மேலிருந்து கீழே இறங்கி வாங்கினால் முடியாதா? இல்லை, இயேசு ஒரு இடத்துல சொல்றார், கடவுள் நினைத்திருந்தால் வானதூதர்களை படைகளாக அனுப்பி என்னை காப்பாற்றி இருப்பார் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் முடியும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையும் கூட அவர் தன்னை அடிமையாக்கிக் கொள்ளுகிறார். இதுதான் கடவுளுடைய அன்பு. நமக்காக எதையும் செய்யக்கூடியவர் கடவுள். நம்மீது கொண்டிருக்கிற அன்பிற்காக எதையும் செய்யக்கூடியவர் இயேசு. அந்த இயேசுவை தான் நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் நடந்ததெல்லாம் அவர் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் செய்த அனைத்தினுடைய உச்சம் என்று சொல்லலாம். சிலுவையில் அவர் இறப்பது அவருடைய அன்பின் உச்சக்கட்டம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொண்டிருந்தார், பாவிகள் மீது அன்பு கொண்டிருந்தார். இப்படிப்பட்டவர் எருசலேமுக்குள் நுழைகிற பொழுது அவருடைய மனம் எப்படி அல்லல் பட்டிருக்கும் என்று மக்களுக்கு தெரியாது. இன்னும் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேரணிகள், ஊர்வலங்கள், மந்தை கூட்டமாக சிலரின் மக்கள் செல்வதை பார்க்கிறோம். எதற்காக செல்கிறோம் இதெல்லாம் அவர்கள் உணர்வதில்லை. அவர்களை வழி நடத்துகிறவர்களும் நமக்கு இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது, எப்படி இவர்கள் வழிநடத்த வேண்டும் என்று தெரியாமலும் இருக்கிறார்கள். ஆனால் மந்தை கூட்டமாக மக்கள் செல்வதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு இயேசு மக்களை அழைத்து செல்லுகிறார் என்றால், உங்களுடைய கடவுளாகிய நான் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி மக்களை அழைத்து செல்லுகிறார். இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அமைதி தேவை. ஒவ்வொருவரும் அமைதியாக அமர்ந்து இறைவன் முன்னிலையில் நேரத்தை செலவிட்டோம் என்றால் கடவுள் நமக்கு பின்னர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
ஒருத்தட்ட ஜெபம் சொல்ல சொன்னேன். ஒரு இடத்துல விசுவாசம் மன்றாட்டும் பொழுது அப்போ ஒருத்தர் சொல்றாரு, கடவுளே, திரைக்கு பின்னால் நீர் செய்து கொண்டிருக்கிற அனைத்திற்கும் நன்றி என்று சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. அவரை கேட்டேன், திரைக்கு பின்னால் நீர் செய்து கொண்ட அனைத்திற்கும் நன்றி என்று சொல்லுகிறீர், என்ன என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஃபாதர், நான் இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் கேட்கறது இல்லை. கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு வாழ்வின் பின்னணியில் அவர் எனக்கு என்னவெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கார். அவர் என்னமெல்லாம் பல பிளான் வச்சிருக்கிறார். ஆனால் அதை நான் உணர்ந்து கொள்வதில்லை. உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இயேசு அந்த கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்கிறார். இந்த துன்பத்தை நினைச்சு உடல் நடுங்குகிறது அவருக்கு. அப்பொழுது அவர் கடவுளை ஜெபிக்க கூட செய்கிறார். இது என்னை விட்டு போகட்டும் அப்படி கூட ஜெபிக்கிறார். அப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்னவெனில், இதற்கெல்லாம் பின்னர் கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் திரைக்கு பின்னால் எனக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார், திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு பயம் இல்லை, ஏற்றுக்கொள்கிறேன் என்ற துணிவு அந்த ஜெபத்திலே இயேசுவுக்கு வருகிறது. நாம் பல சமயங்களிலே, துன்ப நேரங்களிலே, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற நேரங்களிலே கடவுள் பின்னர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அதை கண்டுணர வேண்டிய நேரம் இந்த நேரம். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது, அந்த அன்பு என்னவெல்லாம் செய்கிறது, தன்னையே அடிமையாக்கி கொண்டு சிலுவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிதலோடு வாழ்கிறார். ஆகவே இயேசுவிடமிருந்து இந்த கீழ்ப்படிதல் என்ற பண்பையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறோம், இந்த உலகத்துல நல்லவனுக்கு இடமே கிடையாது, நல்லவனுக்கு காலமே இல்லை அப்படின்னு யார் சொல்றா? எல்லாரும் சொல்றோம். அப்ப தீமையில எங்க இருக்குன்னு தெரியல. நான் கூட சொல்றேன், நான் நல்லவன், எனக்கு இடம் இல்லை. இப்படி எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகில் தீமையில் இருந்து கொண்டிருக்கிறது. யார் காரணம்? இயேசு நல்லவர். அவருக்கு அந்த தீர்ப்பு கிடைத்தது. அவர் இறந்து போனார், உயிர்த்தார். அது கடவுளுடைய திட்டம். அமெரிக்க நாட்டில் 161 ஆண்டுகளுக்கு முன்னர் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த பொழுது, அப்பொழுது அங்கே ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். புரட்சி படைகள் எல்லாம் ஆயுதங்களை விட்டுவிட்டு ஒரு நாடாக நாம் இணைவோம் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்த நாள். அந்த நாள் 1865ஆம் ஆண்டு குருத்தோலை பவனி நாள். இந்த பாம் சண்டே அன்னைக்கு தான் அது நடந்தது. இந்த நல்ல நாளில் அந்த முடிவு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். ஞாயிற்றுக்கிழமை நடந்தது, குருத்து ஞாயிறு அன்று. அவர் என்னைக்கு இறந்தார் தெரியுங்களா? அந்த வாரம் வெள்ளிக்கிழமை இறந்து போனார். இயேசுக்கு நடந்தது போல இருந்தது. வெற்றி விழா கொண்டாடுகிறார் ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு காரணம் அவர்தான். ஆனால் அந்த நாட்டிற்காக அப்படி பாடுபட்ட அந்த ஒரு மனிதன் கொல்லப்பட்டான் என்று தெரியவில்லை அன்று. அன்புக்குரியவர்களே, நல்லவர்கள் இயேசுனுடைய நிலையை சந்திப்பார்கள். நாம் கூட சிந்திக்க முடியும் நம்முடைய வாழ்விலே பல்வேறு கட்டங்களிலே. ஆனால் அப்பொழுதெல்லாம் நம்பிக்கை கொண்டு இயேசுனுடைய அன்பை பற்றி அதிகமாக சிந்தித்து, அந்த அன்பு நமக்கு பின்னால் நமக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முற்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்வில் நாமும் உருமாற்றம் பெறுவோம், நாமும் உயிர்ப்பை அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த திருப்பலியில இறைவனுடைய அந்த அளவற்ற அன்பிற்கு நாம் நன்றி கூறுவோம். நன்றி உணர்வுடன் உள்ள மக்களாக அதற்கேற்ற வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம்.